என்னென்னா முறையாக வந்து நம்ம லிங்கத்தில் எடுத்து அஞ்சல் கல் ரசமணி சுருமாக்கள்னு சொல்ல போகிற அஞ்சன்கள் வந்து ஈயத்தை பிரித்து அதை பக்குவப்படுத்தி ரசமணி செய்திருக்கோம். நம்ம இதெல்லாமே முறையாக செய்யறோம். ஒன்றுமே எடுத்து சுத்தி பண்ணி அதை வந்து புடம் போட்டு இது எல்லாமே வந்து 1000 டிகிரிக்கு மேலே தான் உருகும். இதில் வந்து எந்த ஒரு கருப்போ உலோகங்களை அரிக்கிறதோ மேலே அரிக்கிறதோ எந்த இதுவுமே கிடையாது. உயர்ந்த முறையில் அது செய்யப்பட்டது. ஒன்றுமே அந்த நிறம் பாருங்கள், பிரகாசமும் இந்த எல்லாமே தெரியும். ஆனால் இப்போதைக்கு வர்றது அஞ்சன கல்லுன்ட்டு எல்லாமே ஈயத்தை கலந்து தராங்க. அது கிடையாது. இந்த ஈயத்தை கட்டணும், கட்டி 5 டிகிரி ஆகணும். இது எல்லாமே அது போல் சித்தர்கள் முறையில் செய்யப்பட்டது தான். நம்ம குருஜி எண்ணெயில் வந்து அரிசி புடம் போட்டு பக்குவப்படுத்துறது. இந்த அஞ்சனக்கல் எல்லாமே வந்து பக்குவப்படுத்தி குறைஞ்சது வந்து ஒரு 20 புடத்துக்கு மேலே வந்து ஓரளவுக்கு பக்குவப்படும். அதுக்கப்புறம் தான் இதை ப்ராசஸ் எடுத்து பண்ணுவோம். டேரெக்டாக எடுத்து அஞ்சனக்கல் எடுத்து அந்த ஈயத்தை எடுத்து சேர்த்துக்க மாட்டோம். அந்த வங்கத்தை கட்டணும். சில இதில் வந்து உருக்கி சாகி சொல்ல வந்து வங்கம் கட்டுப்படும். சில ஜெயினியரில் வந்து அதுபோல் பக்குவப்படுத்து தான். நிறையா வந்து ரசமணினா போலி வந்துடுச்சு. அது பார்த்தாலே தெரியும். அமேசான்லேயே வந்து 100 ரூபாயிலேருந்து இது நம்ம ஆளுங்கள் வந்து அந்த ஈயத்தை கலந்து வெள்ளிய ரசமணி சொல்லிட்டு இன்றைக்கி அதுதான் உண்மையான ரசமணின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். என்கிட்ட வந்து போனவங்க கூட நிறைய பேர் வந்து விளக்கெல்லாம் கேட்டோம். போய் அவங்க வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் யார்கிட்டே அது நாக ரசமணி அந்த ஈயத்தை கலந்து வாங்கி இதுதான் ஒரிஜினல் ரசமணி மோந்தத்தெல்லாம் தேய்ச்சி காட்டார். நான் நேரடியாக என் ரசவண்ணிகளே காட்டியிருக்கேன். என் ரசவண்ணியே வந்து எந்த உலோகத்தையும் அரிக்காது. நான் கிளாஸும் எடுத்திருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸும் நேரடியாக செய்து காட்டியிருக்கேன். சாதாரண புடம் போடாத ஒரு ரச வெண்ணெய் எடுத்துகிட்டு செம்பு தகலையோ கோல்டுலையோ வெள்ளி தகலையோ தேய்ச்சி காட்டு அரிக்கலை. ஆனால் இவங்க என்ன பண்ண அவ்வளோ விளக்கமே கேட்டுக்கிட்டு இவங்களுக்கு அது செய்ய தெரியாமல் நார்மலாக போயிட்டு அவங்க ஏதாவது ஒரு வியாபாரிக்கிட்ட வாங்கி ஈய ரசமணிகளை இது பாருங்கள் தங்கத்தையும் மொந்தத்தை அரிக்குது இதுதான் ஒரிஜினல் ரசமணினாக்கா அதில் இருக்க ரசத்தை கூட இவங்களுக்கு பக்குவப்படுத்தல. முதல் ஸ்டெப்பு ரசவெண்ணன்றது சாதாரண ஒரு குழந்தை பக்கம் தான். அதையே இவங்க பண்ண தெரியாத இன்றைக்கி வந்து ரசமணி வச்சுருக்காங்க. கேட்டால் தங்கத்தை அரிக்கும், வெள்ளி அரிக்கும், அலுமினியத்தை சாம்பல் ஆகும்னா ரசம் இருந்தால் சாம்பல் ஆகும். அது ரசம் இறுகிட்டு இருந்தாலே ஆகாது. இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து நிறைய அந்த போலி ரசமணிகள் வந்திருக்கு. என்கிட்ட வந்து நிறைய கற்றுட்டு போனவங்களே இன்றைக்கி வந்து தனிப்படத்தில் அவங்க ரசமணி செய்கிற மாதிரி வெறும் துருசை கலந்து கேட்டால் அது குரு சொன்னான்னு பார்த்தாலே தெரியும் பச்சனிட்டு அதை ஒரு சிட்டிக்கில் போட்டு இதுதான் குரு சொன்ன ரசமணி என்று சொல்கிற மாதிரி நிறைய இது எதுக்காக அந்த பதிவு போகிறேன்னா யாரும் ஏமாறக்கூடாது. உண்மையான தன்மை என்ன. சில பேர் வந்து அஞ்சன் கல் எடுத்து அதுலேயே ரசத்தை கலந்து இதுதான் அஞ்சன் கல் ரசமணின்ட்டு அதுவும் சாதாரண ஒரு ஈயத்தில் கலந்து என்ன சிறப்பு இருக்குது. எந்த நாலேஜும் தேவையில்லை. யாரும் பண்ணிட்டு போகலாம். அதை பக்குவப்படுத்தணும். பக்குவப்படுத்தி இதையும் சேர்க்க சொல்ல 5 டிகிரியாக வரணும். இன்றைக்கி நிறைய வந்து ஒருத்தர் ரசமணி வச்சு கோயிலே கட்டியிருக்காரு வெறும் ஈயத்தில் உருக்கி சாய்ச்சிட்டு. ஏன்னா அவங்களுக்கு அந்த போதிய நாலேஜ் இல்லை. அதை ஏற்றுக்க மாட்டேனாங்க. ஏன்னா அவங்க குருநாதர் இது தான் சொல்லி தந்தாங்க. சில பேர் வந்து துருசு ரசம்னு சொல்லிட்டு கண்ணங்கரையில் இருக்கேன். கேட்டால் வஜ்ர ரசம்னு அந்த ரசமணி சொல்லிட்டு 20,000 30,000 கொடுத்து இன்னும் மக்கள் ஏமாந்து வாங்கிட்டு இருக்காங்க. உண்மையான ரசமணி என்னன்றது தெரியல. என்னமோ அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அதை வந்து பேரை புதுசு புதுசாக மாற்றுறாங்க. இவங்களே வந்து அதை பார்த்தீங்கன்னா கண்ணங்கரையில்னு இருக்கும். கேட்டால் இதுதான் ஃபார்முலா இவங்களா சொல்லிக்கிறது. அவங்க சித்தர்களோட கோட்பாடு வரணும். ஒரு ரசமணின்றது அரிக்கக்கூடாது. 5 டிகிரி உருக்குனா வெள்ளி போல் உருகி திருப்பியும் அதே நிலைக்கு வரணும். இவங்க சில பேர் ரசவெண்ணியை வச்சு சுற்றி அடித்து காட்டுறாங்க. இதில் என்ன இருக்குது, நான் புடம் போடாமே செய்து காட்டியிருக்கேன். ரசவெண்ணெய் கரெக்டாக 3 மணி நேரத்தில் கல் போல் எரியிடும். சுற்றி ஒரு சமுட்டி வச்சுலாம் அடித்து காட்டியிருக்கேன். முடியாது. இதில் அது சிறப்பில்லாது. என்ன வேலை செய்யும் மேற்கொண்டு என்ன பலன் எல்லாமே இந்த முறையாக வந்து ஒவ்வொரு மூலிகளையும் வந்து நான் சாரணம் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே காட்டியிருக்கேன் வீடியோவில் வந்து. அதுபோல் முறையாக செய்யப்பட்ட ரசமணி தான் எந்த தீங்கு இல்லாமையும் ஒரு மருந்துக்கோ எதுக்கோ கொண்டு போகிறதோ சிறப்பாக வேலை செய்யும். ரச வெண்ணெய்கள் வேலை செய்யாது. இன்னி வரையுமே இது ரெண்டுக்கும் வேறுபாடு மக்களுக்கு தெரிய மாட்டேது. என்கிட்ட கேட்பாங்க, ஐயா உங்களுக்கு ஏன் விலை உயர்ந்ததுனாக்கா நம்ம அதை பக்குவப்படுத்துது ரச வெண்ணன்றப்போ அவங்ககிட்ட அதையே போயிட்டு 5000 கொடுத்து ரச சாதாரண வெண்ணெய் தான் ஒரு ஈயத்தில் கணத்தை வந்து இன்னி வரையும் ரசம்னு சொல்லி வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களும் ஏமாறாங்க. அதனால் பாருங்கள், இது எல்லாமே வந்து அஞ்சன்கள் அந்த இதுலேருந்து பக்குவப்படுத்த ரசமணி தான். இது எல்லாமே வந்து சின்ன என்கிட்ட நிறைய டவுட் கேட்டிருக்கேன். அதுக்காக தான் இந்த விளக்கத்தை கொடுக்குறத தவிர மற்றபடி யாரையும் புண்படுறதுக்கோ ஒருத்தர் குறை சொல்கிறது அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க தெரிஞ்ச பாதையில் அவங்க செய்கிறாங்க. எல்லாம் எனக்கும் தெரியுன்றதுலாம் இல்லை. நம்ம செய்கிற வேலைகள் சித்த நூல் எடுத்து முறையாக செய்கிறோம். ஒவ்வொரு பாகமும் சித்த நூல் எடுத்து அதன்படி வந்து நம்ம செய்யணும். அவங்க அனுகிரகத்தால் தான். இது வந்து எவ்வளோ தேய்ச்சாலும் கருப்பு வராது. எத்தனை தடவை உருக்கினாலும் எடை போகாது. அந்தளவுக்கு ஒரு தூய்மையாக செய்யப்பட்டிருக்கும். என்னோடய ஆசிரமம் வந்து சென்னையிலேருந்து 35 கிலோமீட்டரில் இருக்குது. அடுத்த மாதம் வந்து ரசமணி பயிற்சி கொடுக்கலான்னு இருக்கேன். மேற்கொண்டு தகவல் நான் நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருக்காங்க. என்னோடய அட்ரஸும் பிரிண்ட் பண்ணுறேன் இதிலேயே வந்து. நன்றி, வணக்கம். சென்னையிலேருந்து பாஸ்கரன்.